ஜெம்சியின் குடும்ப உறவுகளை பிஎட் பேலியோ 1.2 பெட்ரோல் வெல்கம் டு ஜெம்சி மெக்கானிக் முந்தைய பதிவுடைய தொடர்ச்சி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்த வாட்டர் பம்பு நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ வாட்டர் பம்பு நல்லாயிருக்கு. ஸோ இந்த ப்ரொப்பல்லர் தான் நம்ம சொன்னோம் இல்லைங்களா, இதுக்கான ஒரு வேலை இத்து சுத்தமாக இந்த வீலே இல்லாமல் மட்டமாக இருந்தாலும் தண்ணி ரொட்டேட் ஆகாமல் இருந்திருக்கும். ஸோ அதனால் ரேடியேட்டர் க்ளீன் பண்ணி போட்டதுக்கப்புறம் இந்த வாட்டர் பம்பை இப்போ நம்ம செக் பண்ணியிருக்கோம். ஸோ ரேடியேட்டர் க்ளீனிங்க்கு அப்புறம் வாட்டர் பம்பும் நம்ம கழட்டி செக் பண்ணுறோம். ஸோ நல்லா இருக்குது. ஸோ வாட்டர் பம்பு கம்ப்ளைண்ட் இல்லை. ஸோ பிஎட் பேலியோ 1.2 பெட்ரோல் வாட்டர் பம்ப் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, டைமிங் கவரை பிரிச்சுட்டு டைமிங் கரெக்டாக வச்சுட்டு செக் பண்ணியிருக்கோம். ஸோ வாட்டர் பம்பு நல்லா தான் இருக்குது. இந்த ரெஸ்ட் இருக்கும், இதெல்லாம் ஒன்றும் தப்பு சொல்கிறதில்ல சரிங்களா. 4 வருஷமாக கொரோனாவில் நிறுத்தி இருந்து இதுவும் கூட இல்லைன்னா அப்புறம் அர்த்தம் இல்லாமல் போயிடும். ஸோ வாட்டர் பம்பு நல்லாயிருக்கு. இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிடுறோம், புதுசு வாங்கி போட்டுடலாம். இப்போ நம்ம ரேடியேட்டர் பாயில் ஆகிறதுக்கு ஹெட்டை பிரிக்கணும். ஸோ ஹெட்டை பிரிச்சிடலாங்களா, ஒவ்வொரு இதாக போயிடலாம். அடுத்த பதிவில் பாருங்கள். இப்போ இதை ஃபுல்லாக கனெக்ஷன்ஸை பூரா பிடுங்கி விட போட்டு ஹெட்டை பிரித்து எடுத்துடலாம். அடுத்து இதை ரிமூவ் பண்ணிவிட்டு நாங்கள் முன்னாடி வைக்கிறேன். ஸோ இந்த யூசிங் போர்ட்லேருந்து வர கனெக்ஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு, ஸோ இன்ஜெக்டருக்கு வர்றதுக்கு, ஸோ இந்த பார்த்திங்கன்னா இந்த மவுண்ட்டில் வர்றது எல்லாம் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி விட்டுட்டு அடுத்து அப்படியே பிரிச்சிடலாம். ஸோ அடுத்தடுத்த பதிவில் பாருங்கள். வாட்டர் பம்பு எங்கே இருக்குது, பிஎட் பேலியோக்கு இந்த பக்கம் சைடு டைமிங் செயின், அதாவது டைமிங் கவரை கழட்டினீங்கன்னா கீழே இந்த டென்ஷன் பேரிங்க்கு பக்கத்தில் கீழே இருக்குது. ஸோ கழட்டி எடுத்தாச்சு. அந்த க்ரீன் கலராக தெரியுது பாருங்கள், அதுக்குள்ளே தான் இதில் லொக்கேட் ஆகிருக்கும். ஓகே, இந்த இடத்துல லொக்கேட் ஆகிருக்கும்.